விஜய் ஃபேன் எவ்வளோ தூரம் பைத்தியம்னா அவர் வந்து ஸ்பீச் எல்லாம் பேசுறது எனக்கு புரியலன்னு தமிழ் கற்றுண்டாங்க. கபாலியில் வந்து அது பிகாஸ் ரஜினி சார் இல்லையா, சூப்பர் ஸ்டார், அவருக்கு ஒரு ஃபேண்டம். ஐ மீன் இஸ் ரியலி கிரேட். 16 years later there was so many people raving about the film. சி ஒரு சப்டைட்டில்ஸ்னால நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. ஏதாவது ஒரு பழைய படத்துக்கு சப்டைட்டில் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்னோட விஷ்லிஸ்டே ரொம்ப லாங். ஃபஸ்ட்டு கேபி சார் படம் எல்லாம். சிவாஜி கணேசன் இஸ் ஹீஸ் தி லெஜண்ட். நம்ம ஒரு வி லுக் அப் டுனா இட்ஸ் ஒன்லி சிவாஜி கணேசன் சார் இல்லையா. ஐ திங்க் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த ரைட் டிரெக்ஷன். லாங் வே டு கோ பட் வி வில் கோ. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அமேசான் கூட ஐ ஃபீல் ஒன் டே தே லிசன் டு மீ. என்னை யாராவது விஜய் அம்மாவை சொன்னால் நான் வந்து நடிப்பேன். சோஷியல் மீடியா எவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, யாரோ வந்து ட்விட்டரில் பார்த்துட்டு மாரா சப்ஸ் வந்து உங்களது மாதிரி இல்லையே, ரேக்ஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்கே அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் மாரா அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்குது ஃபார் பீப்புளோ. ரேக்ஸ் சப்டைல்ஸ்னால் அந்த சாப்பா ஃபுல் ஸ்டாப் இருக்காது, எல்லோ இருக்கும், சாங்கோட சப்ஸ் எல்லாம் ரைம் ஆகும். ஸோ நான் உடனே ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், டைரக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து மெயில் பண்ணாங்க அமேசானுக்கு. நோ ரிப்ளை, பட் எனிவே தி அட்டெம்ப்ட் வாஸ் டேக்கன். ஸோ உடனே டைரக்டர் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சார் எனக்கு. ரேக்ஸ் இது வந்து தப்பு, கிராமட்டிக்கலாக தப்பாக இருக்கே உங்கள் சப்டைட்டில்னு. ஸோ நான் அனுப்பிச்ச வேர்ட் டாக் அனுப்பிச்சேன் அவர்கிட்ட. நான் அந்த மாதிரியே எழுதலை, இது மாற்றிருக்காங்க இவங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் மை அப்படியே என்ன சொல்கிறது, ஈட்டி பாயரா மாதிரி ஒரு கவலை. மாஸ்டருக்கும் அப்படி ஆச்சு இல்லையா? அந்த மாஸ்டர் ஆச்சு. பட் முதல்ல மாறா எப்படி அவங்க வந்து ஃபுல் ஸ்டாப் போடுவாங்க, எப்படி கிராமட்டிக்கலி ராங்காக வேர்ட்ஸ் நடுவில் மாற்றுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரே ரொம்ப ஏக்கமாக குறையா வாட் எவர் ரொம்ப ரொம்ப மனசை வற்புறுத்திட்டு. உடனே அந்த மாராக்கு அப்புறம் தான் மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. உடனே இந்த விஜய் டிவோட்டீஸ் எல்லோரும் டோன்ட் டேம்பர் வித் ரேக் சப்ஸ் நிறைய ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க, அமேசானை டேக் பண்ணி ப்ளீஸ் லீவ் இட் அப்படின்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் வீக் நான் போய் பார்த்தேன். ஒருத்தர் வந்து அவர் வந்து நான் இப்போ இந்த சப்டைட்டில் பை ரேக்ஸ் அசிஸ்டட் பை ஹூவர் அசிஸ்ட் மீ போடுவேன் இல்லையா, இந்த மாஸ்டர் வந்து ஹரிணி பண்ணாங்க. அவங்க வந்து ஒன்றுமே இட் வாஸ் ஃபுல் ஸ்டாப்லாம் போடலை, க்ரெடிட்ஸ்லாம் இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆஹா, இந்த விஜய் ஃபேன் சொல்லி இவங்க கேட்டுட்டாங்களேன்னு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. சடனாக ஒரு விஜய் ஃபேன், திஸ் கேர்ள் இஸ் ஒண்டர்ஃபுல் யா, ஹர் நேம் இஸ் பர்னிகா, ஜபல்பூரில் இருக்காங்க. விஜய் ஃபேன் எவ்வளோ தூரம் பைத்தியம்னா அவர் வந்து ஸ்பீச் எல்லாம் பேசுறது எனக்கு புரியலன்னு தமிழ் கற்றுண்டாங்க. ஷி லேர்ன்ட் தமிழ் ஒன்லி பிகாஸ் ஷி கான் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹர் ஹீரோ ஸ்பீக்கிங் அந்த மாதிரி. ஸோ அவங்க எனக்கு ட்வீட் பண்ணாங்க, சடனாக மாஸ்டர் வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்குது, உங்கள் க்ரெடிட் எடுத்துட்டாங்க அப்படின்னு. இனிஷியல் வெர்ஷனில் இல்லை, நீங்கள் அனுப்பிச்ச வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இல்லை, ஃபர்ஸ்ட் 1 வீக் அவங்க எதுவும் பண்ணல. ஐ வாஸ் ஷாக்ட். என்னடா நம்ம போய் பார்த்தோமே, எனக்கு தான் கஜினி மெமரியோ அப்படின்ட்டு எனக்கு இன் யோர் ஒர்க் ஐ ஹேட் ஸோ மெனி டெட்லைன்ஸ் மறந்துட்டேனோன்னு. அப்புறம் போய் பார்த்தா இந்த ட்வீட் இருந்தது. ஒருத்தர் யாரோ சப்டைட்டில் பை ரேக்ஸ் அசிஸ்டட் பை ஹர்னின்ற ட்வீட்டே அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட். So I went and said, in the Mari, I told the producer. The producers were very cooperative. They said, let's do something. And அவங்க அட்ரஸ் பண்ணாங்க அமேசானுக்கு. ஒன்றுமே ரிப்ளை வரல. பட் இதுதான் என்னோட கோவம். என்னன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து என் க்ரெடிட்டையும் எடுத்துட்டாங்க. அது ஐ கேன் ஷோ யூ பிஃபோர். இது நான் ஆக்சுவலாக விஜய் வந்து இது கொரோனா டைமில் இட்ஸ் கிரியேட்டிங் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் படம் இந்த தியேட்டர் இல்லையா, தியேட்டர்ஸ்க்கும் ஒரு கவலை இருந்திருக்கும், வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு. we didn't know வருவாங்களான்னு. ஸோ இந்த லாஸ்ட் லைனில் டைரக்டர் கார்டு வரத்துக்கு முன்னாடி பாட்டு வந்தது. ஸோ அந்த பாட்டில் பி சேஃப் அண்ட் சேஃப் கார்டடுன்னு எழுதினேன் வேணும்ட்டு. இட்ஸ் லைக் விஜய்ஸ் மெசேஜ் to his fans or to people who go to the theatre, be safe and safeguarded, மாஸ்க் போட்டுக்கங்கன்ற அர்த்தத்தில். அது அவங்க பிஏ எடுத்துகிட்டு சேஃப் அண்ட் சேஃப் கார்டடுன்னு போட்டிருக்காங்க. இப்போது அர்த்தமே இல்லை. அண்ட் டபுள் அப்போஸ்ட்ரஃபி போட்டால் சாங்குன்னு. ஒரு ஹியரிங் இம்பேர்டுக்கு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் அது பாட்டுன்னு. அதையும் எடுத்துட்டாங்க. they added full stop where வேண்டாத இடத்துல ஃபுல் ஸ்டாப்பை போட்டு எங்கெல்லாம் டபுள் அப்போஸ்ட்ரஃபி இருக்குமோ அதெல்லாம் எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஷோ யூ என்னோட வேர்ட் டாக் காமிக்கிறேன்.
முன்னாடி என்ன வந்தது பின்னாடி எப்படி வந்தது கிரெடிட் மட்டும் எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து சப்டைட்டில் என்னோடய சப்டைட்டில் வேண்டாம், எனக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டாம், அதை மர்டர் பண்ணோன்னா அவங்க வேறு யாரையோ வச்சு சப்டைட்டில் பண்ணட்டும். ஏன் எந்த எடுத்துட்டு இப்படி எனக்கு வந்து இது வந்து ஒரு ஹாபி இல்லை, இட் இஸ் எனக்கு ரொம்ப 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 க்ளோஸ் டு மை ஹார்ட், இட்ஸ் மை ட்ரீம். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு கோ அவுட் வித் மை ஃபேமிலி. கடைசி நிமிஷத்தில் சடனாக செக்கிங் வரும், அவங்க ஹோட்டல் போய் சாப்பிடுவாங்க, நான் ஐ ஸ்டே பிஹைண்ட். நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கேன். இல்லை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், விருப்பப்படி பண்ணது. அப்படி இருக்கிறச்ச யூ டேக்கிங் மை ஒர்க் ஃபார் கிராண்டட் இல்லை, மை எஃபர்ட். எனக்கு ரொம்ப வருத்தம் அது. எனக்கு ஐ ரியலி விஷ் எனக்கு வந்து இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லோரும் வந்து உட்காருங்க, நான் வந்து அவங்க வரத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கேன், அட்லீஸ்ட் ஐ நோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்லையா. ஸோ நான் சொல்கிறேன் ரீசன்ஸ் ஏன் இப்படிலாம் இருக்கணும். லெட்ஸ் ஃபார்முலேட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அது வந்து காமனாக இருக்கட்டும். ஒரு ஹியரிங் இம்பேர்ட் வில் நாட் சஃபர். அந்த தமிழோ தெலுங்கோ மலையாளமோ தெரியாத non-regional viewers won't suffer. Let's have it like that. No, do's and don'ts common. அதுல தப்பே இல்லையே. அதே மாதிரி இந்த கலர் பற்றியும் சொல்லுங்கள். கலர் இப்போ ஃபுல் ஸ்டாப் தேவையில்லைன்றது ஒரு இந்தியன் ஆப்டோமெட்ரிஸ்ட்டும் சொல்லியிருக்காரு, ஒரு ஆஸ்திரேலியனும் சொல்லியிருக்காங்க. Simultaneously, without comparing itself. So I must be on the right path, இல்லையா, if I feel that very strongly about it. அப்போ ஏன் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் போய் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க வேணும்ன்ட்டு. அதே மாதிரி கலர் வந்து 40 வயசுக்கு அப்புறம் ஒரு தியேட்டரில் பார்க்குறவங்க 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஐஸ் வந்து எல்லோவை ஈஸியாக பிக் பண்ணது, ஸ்ட்ரெயின் இல்லாமல் கண்ணுக்கு. ஸோ ஒயிட்டோட எல்லோ ப்ரிஃபரபிள். அண்ட் நம்ம தமிழ் படத்தில் நிறைய ஒயிட் வருது, ஒயிட் ப்ளீச் ஆகிடும். நம்ம என்ன பிளாக் அவுட்லைன் கொடுத்தாலும் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், வேற எல்லோ வில் ஸ்டாண்ட் அவுட். ஓகே. ஸோ நான் முதல்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணேன் ஓவர்சீஸ்க்கு எல்லோன்னு. அது க்யூப்லேருந்து அது போகிறதுக்குள்ளே க்யூப் ஹேட் டு ஆஸ்க் ஃபார் அ லெட்டர். அவங்க ஐ மீன் ஐம் நாட் பிளேமிங் தெம். அவங்களுக்கு வந்து சடனாக எல்லோ மாற்றுறதுக்கு த டைரக்டர் ஹேட் டு அக்ரி, ப்ரொடியூசர் ஹேட் டு அக்ரி, சில டைம் ஈவன் த டிஓபி ஹேட் டு அக்ரி. அதுக்குள்ளே அவங்கக்கிட்டலாம் லெட்டர் வாங்கிறதுக்குள்ளே படமே போயிடும். யூஎஸ்ஏ, வேர் எவர், யூனோ, துபாய், வாட் எவர். தென் சஞ்சய் வத்வானி இஸ் அன் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ஏபி இன்டர்நேஷ்னல். அவர் சொன்னார், வாட் இஸ் திஸ் ரேக்ஸ் இஸ் டூயிங் ஃபார் ஆர் குட். இதை வந்து நீங்கள் இவ்வளோ யூனோ நிபந்தனை எல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, all the subtitles that I own rights to will be in yellow அப்படின்னார். அப்புறம் தான் அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ everybody uses yellow, they opt for yellow, which is very good. So I wish இந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸில் சாய்ஸ் கொடுக்குறாங்க. சாய்ஸ் கொடுக்கக்கூடாது, அவங்க yellow தான் போடணும், ஏன் ஒயிட் கொடுக்கணும்? நிறைய பேருக்கு இந்த சாய்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அது yellowவாகவே மாற்றிடலாமே. ஸோ முதல்ல அந்த இது சொல்லியிருந்தீங்க, ரைமிங்காக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கீங்களா? கபாலியில் வந்து அது பிகாஸ் ரஜினி சார் இல்லையா, சூப்பர் ஸ்டார், அவருக்கு ஒரு ஃபேண்டம், ஐ மீன் இஸ் ரியலி கிரேட். அதனால அவருக்குன்னு ஒன்று தனியாக எதாவது பண்ணணும்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அப்போ வந்து அவர் நிறைய சிரிப்பார், விதவிதமாக சிரிப்பார் த்ரூ அவுட் கபாலி. ஸோ அதனால் வேறு வேறு லாஃப்டருக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் அது இட் ஆட்ஸ் டு ஒரு ஃப்ளேவர் வருது அப்படின்ட்டு. க்யூப்பில் பண்ண முடியல, பட் ஸ்க்ராபிளில் வந்து இமோட்டிகான்ஸ் போட்டாங்க. ஓகே. அந்தந்த லாஃப்டருக்கு அவங்க லாஃபிங், இப்போ இமோட்டிகான்ஸ் வேறு வேறு இருக்குல்ல, சும்மா ஒரு சிரிப்பு, பெரிய ரோல் வித் லாஃப்டர், எல்ஓஎல், அந்த மாதிரி அவங்க இமோட்டிகான்ஸோடையே போட்டாங்க. இன்ஃபேக்ட் ட்விட்டரில் ஒருத்தர் ஒரு 2-3 கேர்ள்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டே எழுதி அனுப்பிச்சாங்க, இவ்வளோ லாஃப்டர் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அந்த சிரி சிரி சிரின்னு ஒரு பாட்டு வரும்ல, ஆலவந்தான்ல, அந்த சாங்க்கு நீங்கள் என்ன எழுத முடியும், லாஃப் லாஃப் லாஃப்னு எழுதினா இட் லுக்ஸ் ரிடிகுலஸ்ல. அதுவும் அந்த சிரி சிரி ஒரு 10,000 வாட்டி சொல்லியிருப்பார் அந்த பாட்டில். ஸோ இந்த ஜாஷ் ஹர்டடோ அப்படின்னு அவர் ரொம்ப நிறைய நம்ம படத்தை இதுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபெஸ்ட் அப்படின்ட்டு யூஎஸ்ஏல. ஸோ அவர் ஆலவந்தான் பண்ணார். அப்போது சுரேஷ் கிருஷ்ணா ஆலவந்தான் டைரக்டர் இல்லையா, அவருக்கு வந்து 2001 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆலவந்தான். திஸ் வாஸ் 2016 2017. 16 years later there were so many people raving about the film. See, ஒரு சப்டைட்டில்ஸ்னால நிறைய பேர் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஒரு டைரக்டருக்கு என்ன அப்ரிசியேஷன் தானே வேணும். அவருக்கு 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மச் நீடட் அப்ரிசியேஷன் வந்தது. ஸோ ஒரு சப்டைட்டில்ஸில் ரெவென்யூ வருது. அதை தவிர இப்போ நீங்கள் இந்த தமிழ் படத்தை சப்டைட்டில்ஸ் இருந்தால் தான் தமிழ் தெரியாதவங்க பார்ப்பாங்க இல்லையா.
அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஓபி இருக்காங்க, மனோஜ் பரமஹம்சா இருக்கார், அவர் ஒரு டிஓபி, பிரவீன் ஒரு எடிட்டர் இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த படம் பார்த்தா தானே அந்த ஈவன் த காஸ்ட் நடிக்கிறவங்க ஹவு டு மேக் யூ சி த மூவி சப்டைல்ஸ் இருக்குன்னா தான் நீங்கள் பார்ப்பீங்க. சப்டைல்ஸ் இருக்குன்னு பார்த்தப்போ தான் உங்களுக்கு தெரியறது இந்தந்த திறமைசாலிகள் இருக்காங்க. இட் இஸ் நாட் ஒன்லி பாலிவுட், நம்மளும் இருக்கோம் அப்படின்னு தெரியறது இல்லையா? ஸோ இன்னொரு ஒரு ஃபில்ம் தட் ரியலி காட் மை ஃபேன்சி வாஸ், எங்களுக்கு நானும் ஹர்னியும் ஹைதராபாத் போயிருந்தோம் ஃபார் பாகுபலி 2. அண்ட் சடனாக எங்கள் 2 பேருக்கும் தோணித்து இந்த அது ஒரு பீரியட் ஃபில்ம். ஸோ ஏன் கேன்ட், டோன்ட், வோன்ட்டுன்னு இருக்குது, அதை வந்து கெனாட், டு நாட், வில் நாட்டுன்னு எழுதலாம், ஃபுல் சப்டைட்டில்ஸும் அந்த பீரியடோட ஃப்ளேவர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான் பண்ணோம் த்ரூ அவுட் பாகுபலி 2. வி டிடன்ட் டூ பாகுபலி 1, பாகுபலி 2 அப்படி பண்ணோம். அதை நோட்டீஸ் பண்ணாங்க பீப்புள். I mean the audience is very very sharp. We should never underestimate the audience. அவங்க வந்து அந்த regional language தெரியாத audience look out for all this. So it was very satisfactory. Okay. Second is இப்போ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ரீடபிலிட்டி இஸ் அ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து நிறைய டைலாக் அண்ட் டைமும் கம்மியாக, நம்ம படத்தையும் பார்க்கணும், படத்தை தான் பார்க்கணும், இது கம்மியாக பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கச்ச அந்த கேரக்டர் பேர் ப்ராக்கெட்ஸில் போட்டு அந்த டயலாக் சப்டைட்டில் வரும். ஐ எம் அகேன்ஸ்ட் இட் டோட்டலி. ஏன்னா கார்த்திக் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட், அவன் கார்த்திக் பேசுகிறான் அப்படின்னா ஆடியன்ஸ் நோஸ் இட்ஸ் கார்த்திக், நீ ஏன் போய் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படி. அது இங்கிலீஷில் பண்ணுறாங்க, விச் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு. பட் நானே என்னோடய ரூலை வந்து ஐ ப்ரோக் இட் பிகாஸ் இன் கபடதாரி ஐ டோன்ட் நோ இஃப் யூ saw the film. நாசர் வந்து சிபி வந்து நாசரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பான். ஸோ அதில் வந்து நாசரோட வாய்ஸ் இன்டர்வியூ பண்ண மாதிரி இருக்கும். பட் த ஹியரிங் இம்பேர்ட் இஸ் நாட் கோன் டு டிஃப்ரென்ஷியேட் இல்லையா? அது நாசர் குரலா சிபி குரலான்னு அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அதனால அங்கே வந்து வித்தின் ப்ராக்கெட்ஸ் ரஞ்சித், நாசர் பேர் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித், அது ப்ராக்கெட்ஸில் போட்டேன். அண்ட் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஃபார் த person who cannot hear. So differently able to ramp மாதிரி உங்களுடைய subtitles. I really feel அவங்க எனக்கு நிறைய பேர் ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க ஹியரிங் இம்பேர்ட். அண்ட் அவங்களுக்கு வந்து இன் வாட் வே ஷுட் தே பி லெஃப்ட் அவுட், அவங்களுக்கு எல்லா நியூவன்ஸஸும் அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி அபவுட் தட். ஸோ இப்போது பழைய படம்லாம் ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பழைய படத்துக்கு சப்டைட்டில் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு விஷ் ஏதாவது இருக்கா இந்த படத்தில்? பெரிய என்னோட விஷ் லிஸ்ட்டே ரொம்ப லாங். ஃபஸ்ட்டு கேபி சார் படம் எல்லாம் ஐ ரியலி வாண்ட். நான் புஷ்பா கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இதை பற்றி. கேபி சார் படம் எனக்கு ஐ க்ரூ அப் வாட்சிங் கேபி ஃபிலிம்ஸ் இல்லையா? அந்த கேபி சார் படம் ஆல் த ஜெம்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு கர்ணன், சிவாஜி கணேசன் இஸ் ஹீஸ் தி லெஜண்ட். நம்ம ஒரு வி லுக் அப் டூனா இட்ஸ் ஒன்லி சிவாஜி கணேசன் சார் இல்லையா? அவரோட பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி ஐ வுட் லவ் டு டூ அ ஜெயலலிதா ஃபில்ம். ஐம் ஒன் பிக் ஃபேன் ஆஃப் ஜெயலலிதா பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனோ ஹர் கன்விக்ஷன் அண்ட் whatever. ஓகே, சப்டைட்டிலிங் அப்படிங்கிறது ஒரு கெரியராக எடுத்து பண்ணலாமா? ஒழுங்காக பே பண்ணுறாங்களா? எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்ஃபேக்ட் 2 weeks பேக் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஃப்ரம் டிஸ்னி பாம்பே. ஐ said how did you get my numberன்னு கேட்டேன். என்னங்க இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் he said you're so famous, லைக்காவே சண்டை போட்டு பைசா வாங்கினீங்களே, உங்களே எனக்கு நினைவு இருக்காதா தெரியாதான்னு. ஐ டென்ட் நோ. எனக்கு வந்து அந்த லைக்கா வந்து நான் பேசினது ஏன்னா 10 months வெயிட் பண்ணிட்டேன். அண்ட் இட்ஸ் ஒரு 2.0 ஒரு படம் விச் இஸ் அ வெரி ஃபேமஸ் இது. அண்ட் தே காட் மணி பேக். இதெல்லாம் ஒரு சில்லற பீனட்ஸோட லெஸ் அமௌண்ட் அதை செட்டில் பண்ணலன்ற ஒரு இதில் தான் ஐ ஃபெல்ட் நிறைய பேருக்கு செட்டில் ஆகலைன்னா அவங்க கவர்மெண்ட் இருந்துடுறாங்க. ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் வாய்ஸ் இட் அப்படின்னு. பட் இது வந்து பாம்பே அளவுக்கு ரீச் ஆகி அவர் வந்து என்னை இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னு. இன்னொரு ஒரு நல்ல விதத்தில் என்னென்னா, ஒரு இப்போ நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னு வராங்க இல்லையா, முன்னுக்கு வராங்க. தே வாண்ட் டு ஸ்டார்ட் லைக் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த பர்சன், பட் அவங்க ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு கன்சல்டண்ட்டாக இருங்கன்னாங்க. ஹவு டிட் யூ கெட் மை நம்பர்னு, பாம்பே பேஸ்ட், ஹவு டிட் யூ கெட் மை நம்பர்னு. வால்ட் டிஸ்னி டோல்ட் அஸ், வால்ட் டிஸ்னி அவுட்சைட் இன்டர்நேஷ்னல் டோல்ட் அஸ் அப்படின்னு, நாட் இந்தியா. ஐ வாஸ் ஷாக். நிஜமாக ஜோக் அடிக்கிறாருன்னு தான் நான். ஐ தாட் ஹி வாஸ் புல்லிங் மை லெக்.
He said, no, if it is South Indian films or Indian films, go to Rake. She's the best subtitles. Avanga kudutha endorsement is very nice to hear. I mean, really thanks to my team actually. My team, enna madriye ra pisasugal, they sit up for however long. ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் எடுத்துக்கலாமான்றல, if you are a mother of a 3-year-old, 4-year-old, கண்டிப்பாக சரிப்படாது. I mean, the time is such, the deadlines and the time is such. You can't say, oh, நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு ஒரு சமைச்சிட்டு பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அந்த விதத்தில் இட் narrows down. ஓகே, பட் அந்த ஒர்க்குக்கு கரெக்டான சம்பளம் கொடுப்பாங்க? இல்லை, ஐ ஃபீல் இட் இஸ் அண்டர் வேல்யூட். ஓகே, பட் அந்த பேஷன் இருந்ததுன்னு எனக்கு லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் இட் வாஸ் நாட், ஐ வாஸ் நாட் டூயிங் திஸ் ஃபார் மனி. இட் வாஸ் அ பிகர் பேஷன் தென் தட். பட் இஃப் இட் ஹேஸ் டு பி அ பிரெட் வின்னர் மாதிரி அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ கஷ்டம் சொல்லலாம். கொரோனாக்கு அப்புறம் நிறையவே கஷ்டம். ஓகே ஓகே, பட் போக போக அது கொஞ்சம் இன்னும் கூட மாறும். பிகாஸ் ஐ ஃபீல் அவேர்னஸ் ரொம்ப நிறைய வந்திருக்கு. இப்போ பீப்புள் ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் குட் சப்ஸ் வர்சஸ் பேட் சப்ஸ்ன்னு. அமேசானுக்கு தான் மண்டேல ஏறலை, மீதி பேர் எல்லாருக்கும் ஏறி இருக்கு. நிஜமாக சொல்கிறேன், அவங்களுக்கு தான் they don't know to differentiate that they go and put a full stop. பட் பீப்புள் ஆன்லைன் அவங்க ஃபீட்பேக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாங்க. லைக் ஸ்மால் திங்ஸ் தட் யூ ரைட் தேர். இல்லை ஒரு இப்போ ஒரு ட்ரிபியூட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கபடதாரியில் வந்து ஸ்மால் திங் ஜேபி நடிச்சிருக்காரு. ஜேபி ஒய்ஃப் பேர் ஜெனித். நான் ஒரு சாங்கில் ஜெனித்துன்னு போட்டு நான் ஜேபிக்கு ஃபோன் பண்ணி போய் பாரு, நான் உன் ஒய்ஃபுக்கு ட்ரிபியூட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இட்ஸ் இஸ் மை ஓன் இது யூனோ. பட் பீப்புள் நோட்டீஸ் அண்ட் தே கம் பேக் அண்ட் சே. இப்போ வந்து மாஸ்டரில் வந்து அந்த பாட்டில் வந்து ஜெசோரிஃபிக்னு எழுதியிருந்தேன், டெரிஃபிக் அந்த மாதிரிக்கு நடுவில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன். ஜெசோரிஃபிக் காட் நோட்டீஸ். ஓகே, மெலனின்னு அவங்க அமெரிக்கன் ரிவ்யூவர், ஐ லவ் த வேர்ட் ஜெசோரிஃபிக். அவங்க எழுதினோடனே நிறைய பேர் ஓ நாங்களும் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த இட் இஸ் இன் அ வே வெரி ரிவார்டிங் இல்லையா? ஓகே, ஸோ அப்படி வரணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் எக்யூப் பண்ணிக்கணும்? என்ன மாதிரி விஷயங்களை எக்யூப் பண்ணிக்கணும்? லாங்குவேஜ் மட்டும் போதுமா அதுக்கு? போடவே போகாது. லாங்குவேஜ் இருக்கணும், இந்த ரீடபிலிட்டி என்ஷூர் பண்ணணும். எனக்கு வந்து எப்படின்னா ஐ திங்க் இட் வாஸ் காட் வில்ட் இட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் பெருமாளே நினச்சி சரி ரேக்ஸ் இது பண்ணணும். ஐ மீன் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு நினச்சிக்காத. பட் நான் 6-7 வயசில் இல்லை, எங்கள் அம்மா மேக்மில்லன் எடிட்டராக இருந்தாங்க. எவ்ரிடே நான் ஒரு இங்கிலீஷ் புக் படித்து அவங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும். யூஸ்வலாக அம்மா தானே குழந்தைக்கு சொல்லுவாங்க. இங்கே உல்ட்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, சாப்பிடுவோம், உட்காருவோம். ஓ இன்னைக்கு என்ன கதை படிச்சு, அவங்க அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பாங்க, நம்ம ரீலும் விட முடியாது. ஐ லவ் டு டெல் ஹர் வாட் ஐ ரெட் அப்படின்னு. நான் அந்த வயசில் படிக்க வேண்டிய ஈனிட் பிளைட்டன்லாம் அதோட கம்மி வயசுலேயே நான் படித்து முடிச்சிட்டேன். பிகாஸ் ஆஃப் அ மதர் லைக் திஸ். ஸோ அண்ட் தென் எவ்ரி சண்டேயில் எங்கள் பாட்டியும் சித்தியும் நானும் ஸ்க்ராபிள் ஆடுவோம். 7th இயர்லேருந்து நான் ஸ்க்ராபிள் ஆடிருக்கேன். அந்த 7 லெட்டர் வைக்கணும். அந்த ஸ்க்ராபிள் இஸ் அ திங்கிங் எக்ஸசைஸ் இல்லையா? இப்போ நம்ம சுடோக்கு போட்டால் எப்படி மேத்ஸ் இது மாதிரி அந்த மாதிரி. ஸோ எனக்கு சடனாக ஒரு வேர்டு வரணுன்றது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு தெரியாமல் செல்ஃப் ஐ மீன் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அன்கான்ஷியஸாக ஐ பீன் ட்ரெயின். இதுக்காக தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கன்ற மாதிரி. அதனால தான் நான் வந்து காட்ஸ் வில்னு சொல்கிறேன். தமிழில் என்ன சப்டைட்டில்ஸ் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர். டிரான்ஸ்லிட்டரேஷன் மெனி பீப்புள் கெட் இட் கன்ஃபியூஸ். இப்போ டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்னா வந்துன்னு எழுதுறோம்ல இங்கிலீஷில், வா இந்து வந்து VANDHU. நிறைய பேர் இஃப் யூ கோ சி ஆன்லைன் இட் இஸ் ரிட்டன் VANTHU. அது கிடையாது. ஆக்சுவலி டிரான்ஸ்லிட்டரேஷன் எனக்கு டைம் இருந்தால் ஐ வில் சிட் அண்ட் ரைட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் இட். இந்த அமேசானுக்கு சொல்கிறா போல் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போது லிரிக்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் பட்டு தான் கற்றுண்டேன். என்னோடய ஏடிஸ் கிட்ட சொல்லுவேன், நீங்கள் தமிழ்லேயே கொடுத்துடுங்க, நீங்கள் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் வழின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல் போட்டுருவாங்க, மீனிங்கே மாறிடும். அந்த அந்த அவங்க லிரிசிஸ்ட் எழுதினது வந்து உன்னோட வழி ரொம்ப தாங்க முடியலன்னு, அது எனக்கு வழி இந்த வழியில் நீ போகணும் அப்படின்றது வந்து இந்த வழியில் நீ அந்த மீனிங்கே மாறிடும் இல்லையா? வாட் இஸ் இட்? தேர்ஸ் a lot of difference between path and pain. அது ஒன்று. And I feel the transliteration needs to be changed, but
இது வந்து சப்டைட்டில் வந்து மொழி கோர்வையாளர். ஆக்சுவலி த கிரெடிட் கோஸ் டு வள்ளிகாந்த் அப்படின்னு பாண்டிராஜ் சாரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர். ஹி தென் டிட் அ மூவி கால் செம்மன், ஜிவி பிரகாஷ் அவர் காயின் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குச்சு, அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அண்ட் சப்டைட்டில்ஸ்க்கு என்ன இருக்குன்னு மொழி கோர்வையாளர் அப்படின்னார் உடனே. இட்ஸ் தி ஆப்ட் வேர்ட், யூ கான்ட் திங்க் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் தென் தட். ஸோ மொழி கோர்வையாளருக்கு கிரெடிட் இஸ் ஒன்லி டு வள்ளி. ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, சப்டைட்டில்னு இருக்கும்போது சிம்பிளர் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நிறைய பேர் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரியும் ஒரு இருக்குது. பட் அது வந்து ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற மாதிரி தானா, இல்லை அது சப்டைட்டிலிஸ்ட் கிட்ட தான் இருக்காது? ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுற மாதிரி தான். பட் என்னென்னா சில இடத்துல வந்து அந்த சிம்பிள் வேர்ட்ஸ் ரொம்ப தேவை. பட் நான் என்ன சொல்லுவேன், ஐ ஃபீல் இப்போ ஒரு பழைய இங்கிலீஷ் ப்ராவர்ப் ஒன்று இருக்குது, கேர்ள்ஸ் ஷுட் பி சீன் அண்ட் நாட் ஹர்ட். நான் ஐ டோன்ட் ஈவன் சப்ஸ்கிரைப் டு இட். பட் ஒரு விக்டோரியன் திங்கிங் வச்சுக்கோயேன். சப்டைட்டில்ஸ் இப்போ அப்படி இல்லை. முன்னெல்லாம் என்னென்னா சப்டைட்டில் வேர்பாட்டம் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம், அது இருக்கவே கூடாது. அது தெரிஞ்சதுன்னா யூர் அ பேட் சப்டைட்டிலிஸ்ட் அப்படின்னு. இப்போ நம்ம வண்டி ஓட்டிட்டு போச்சா ஹாங்க் பண்ணால் யூர் அ பேட் டிரைவர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி இல்லை, சப்டைட்டில் இஸ் அ டூல் தான். இட் இஸ் டு பிரிட்ஜ் த கேப். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஒரு அணில் மாதிரி, ராமருக்கு வந்து ஒரு கல் எடுத்து கொடுத்தா மாதிரி, அந்த பாலம் கட்டுறதுக்கு மாதிரி அப்படின்னு. பட் அது இன்டெலிஜென்ட்டாக பண்ணலாம் டு ரீச் த இது. இப்போ நிறைய இடியம்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் மெலனி அண்ட் லாட் ஆஃப் அமெரிக்கன்ஸ் இப்போ நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க நம்ம வீடியோஸ்க்கு. இப்போ தான் பாலிவுட்லேருந்து தமிழுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த தேர் இஸ் ஃபர்ஸ்ட் நீல் வைட்டுன்னு ஒருத்தர், ஒரு அமெரிக்கன். அவர் என்ன தெரியுமா ஒரு சபதமாக எடுத்துட்டார். அமெரிக்கன் இல்லை, சாரி, பிரிட்டிஷ். லண்டனில் என்னெல்லாம் படம் ரிலீஸ் ஆகுதோ எவ்ரி டே வாட் எவர் கெட்ஸ் ரிலீஸ், இல்லை 350 படமாக இருக்கலாம், எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுவேன்னு ஒரு இது. ஹீஸ் டன் about 360 movies a year reviewing. ஸோ நீல் வைட் வந்து சொன்னார், பாபநாசம் படத்தில் வந்து யூ யூஸ் த வேர்ட் மெக்னானிமிட்டி, இட் வாஸ் ஸோ குட் அப்படின்னு அவர் ஃபீட்பேக் கொடுத்தார். நீல் வைட். தென் திஸ் மெலனி, அவள் வந்து பர்தேசி வைட்டின்னு ஒரு ஷீ இன்டர்வியூட் மீ. அவங்க வந்து எங்கள் சப்ஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொன்னாங்க. அதுவே பெரிய வசிஷ்டர் வயலின் பிரம்மரிஷி தான். ஏன்னா ஷீஸ் ஆர் டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களுக்கு புரிஞ்சால் தட் இஸ் வாட் வி வாண்ட் இல்லையா. அது இப்போ வந்து ரீசெண்டாக டேட்ஸ் டென் அப்படின்னு கென்னு ஒருத்தர் பண்ணுறாரு. ஒரு ஃபேமிலியே பண்ணுறாங்க இன் யூரோப். அண்ட் பிக் ஏ ரியாக்ட்னு கமீலா, நடியா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், 2 daughters அவங்க பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ ஜிம்மி கேஜ்னு ஒருத்தர் பண்ணுறாரு. நிறைய பேர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாரினர்ஸ். அவங்களுக்குலாம் எப்படி புரியுறது? நிறைய பேர் கிரெடிட்டும் கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் டு ரேக் சப்ஸ் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு வந்து ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சப்டைட்டில்ஸ்னால தானே, அதுதான் வி வைடன் தி ஆடியன்ஸ் வியூவர்ஷிப். ஓகே. ஸோ இப்போது என்ன, இப்போ நம்மளுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, டைரக்டர்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு கால் அவுட் மாதிரி ஒரு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஐ ஃபீல் டைம் கொடுக்கணும் சப்டைட்டிலிங்க்கு. அது வந்து இப்போ ரெவென்யூ வருதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எஸ்பெஷலி நிறைய படம், நான் படம் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய படம் அவங்க பண்ணிடுறாங்க. தென் ஓடிடிக்கு போகிறச்சு தான், எஸ்பெஷலி கொரோனா டைமில் தே ரியலைஸ் ஐயோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. தே ஆஸ்க் மீ டு ரீடூ பிகாஸ் த ஒரிஜினல் சப்ஸ் வர் நாட் ஓகே. நோ அஃபென்ஸ் டு த சப்டைட்டில்ஸ். பட் அவங்களுக்கு புரியறதில்ல இப்போது. டு ஆஸ்க் யூ டு ரீடூவே பெரிய விஷயம், பிகாஸ் தே ரியலைஸ் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. அது ஒன்று. டைம் கொடுக்கணும்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஃப்ரான்சுவா டுராண்டின்னு ஒருத்தர் இருக்கார் ட்விட்டரில். ஹீஸ் அ ஃப்ரெஞ்ச் சப்டைட்டிலிஸ்ட். ஹி ஹஸ் லேர்ன்ட் ஹிந்தி. அவர் ஹிந்தி ஃபிலிம்ஸு ஹிந்தி டு ஃப்ரெஞ்ச் சப்டைட்டில் பண்ணுறார். ஓகே. ஹி கெட்ஸ் 3 weeks ஃபார் அ மூவி. ஜாப்பனீஸ் சப்டைட்டில்ஸ் காட் இன் டச் வித் மீ. ஷி கெட்ஸ் 3 months ஃபார் அ மூவி. வி கெட் 3 days or 5 days. 1 week இஸ் நாட் இனஃப். ஏன்னா அதை பற்றி யோசித்து பண்ணிவிட்டு சாங்ஸை பண்ணிவிட்டு அப்புறம் அது ஒரு 2 days டைம் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தோணும் இது இங்கே சரியில்லை, சிட்டாலன்னு மாற்றத்துக்கு. அந்த மாதிரி ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் டைம். பட் பை அண்ட் லார்ஜ் ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் அவர் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மலையாளம், தெலுங்கு எல்லாம் இப்போ அவேர்னஸ் நிறைய வந்துடுது தட் சப்டைட்டிலிங் பண்ணணும். 2010லேருந்து நம்ம வந்து we've taken a big leap என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அப்போ மோர் நைஸ் திங்ஸ் டு கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். டெஃபினெட்லி ஐ திங்க் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த ரைட் டிரெக்ஷன். லாங் வே டு கோ பட் வி வில் கோ. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அமேசான் கூட ஐ ஃபீல் ஒன் டே தே லிசன் டு மீ, வி ஷல் ஓவர் கம் அப்படி தான். ஏன்னா ஐ ஃபீல் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஆஃப் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வில் ஹெல்ப் எவ்ரிபடி இல்லையா. நம்ம வந்து வி டென் டு ஃபர்கெட். அந்த ஹியரிங் இம்பேர்டுன்னு ஒரு லார்ஜ் பர்சன்டேஜ் இருக்காங்க.
and they love watching movies. Why should they be deprived, no? ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் நினச்ச அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ், அந்த எல்லோ கலர், அந்த ஃபார்மேட்டிங்லாம் கரெக்டாக Amazon not murdering my subs. ஸோ எல்லாருமே எல்லா இல்ல ஓடிடி இப்போ I really have to tell you that நம்ம ரொம்ப நிறைய progress ஆயிருக்கும். ஸோ It's not as bad as it was earlier. ஸோ அது நீங்கள் நினச்சபடி நடக்கணும்னு விஷ் பண்ணுறேன், நான் வாழ்த்துறேன். So much. அண்ட் இந்த இன்டர்வியூ கூட நீங்கள் சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம், அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா? I'd love to do it. ஏன்னா அப்பதானே ஒரு மெலனியோ ஒரு நீல் ஒயிட்டோ ஒரு ஃபாரினரும் அதை அப்ரிஷியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சப்டைட்டில் பார்க்கும்போது ரேக்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத. எல்லா ரேக்ஸ் இல்ல, எல்லாமே ரேக்ஸ் இல்லை, ஓகே. முக்கியமாக நல்ல சப்ஸ் மட்டும் ரேக்ஸ். எல்லோ கலரில் நல்ல சப்ஸ், ஃபுல் ஸ்டாப் இல்லாத சப்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ தமிழ் ஹிந்து. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து மேட் மீ ஃபீல் அட் ஹோம், பிகாஸ் ஐ ஹேட் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. எனக்கு அது அந்த மாதிரி ஒரு அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். ஏன் நடிக்கவே இல்லை நீங்கள் நிறைய? ஐயோ ப்ளீஸ், எனக்கு பாண்டியராஜன் நண்பனில் வந்து சத்யனோட அம்மாவை பார்த்துருப்பீங்க, பசங்க 2 படத்தில் ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் மட்டும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் நடிக்கல? அதுக்கப்புறம் I want to be behind the camera. பட் என்னை யாராவது விஜய் அம்மாவை சொன்னால் நான் வந்து நடிப்பேன். ஓகே. இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் வாண்ட் கெட் டைவர்ட்டட் அண்ட் ஐம் பேட் அட் இட். நம்ம நன்னா ஒழுங்காக பண்ணுறதை பண்ணினா ஓகே, இல்லை ஏன் டூ அ பேட் ஜாப் ஆஃப் அ. பட் பாண்டி வாஸ் ஸோ ஸ்வீட், ஹி புட் அப் வித் மை பேட் ஆக்ட். ஓகே. பட் சி த கிளாமர் ஆஃப் ஒரு சினிமாவில் ஒரு 2 ஃப்ரேம் வந்திருந்தா கூட இல்லை. ஹோட்டலுக்கு போனால் இப்போ கூட ஒரு ஹோட்டலில் ஒரு லிட்டில் கேர்ள் கேம் அண்ட் செட், ஆண்டி யூ were principal அப்படின்னு. at the end tip of my tongue to say don't call me auntie, call me rakes. But anyway, so அந்த principal image வந்து it's stuck on to my children's heads. ஓகே. ஸோ கேமரா ஷையாக இருந்தாலும் நீங்கள் வந்து I'm very camera shy, but you made me feel at ease. Thank you. நீங்கள் பேசுனது ரொம்ப தேங்க்ஸ். Thank you. Thank you Tamil Hindu.